32 இன்ச் வெறும் 6700 ரூபாங்க. 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 99 ரூபாய்க்கு உங்களுக்கு 55 இன்ச் இருக்கக்கூடிய வெப் ஓஎஸ் டிவி தராங்க அப்படின்னா யாரு சாமி நீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. 24 இன்ச் நார்மல் டிவிக்கான ரேட் வெறும் 4950 ரூபாங்க. டிவில லைன் விழட்டோங்க, டிவியை மாத்தி கொடுக்குறேன், பிளாக் டிஸ்பிளே வரட்டும், ஒரு சைடு படம் தெரியுது ஒரு சைடு படம் தெரியல, பேக் லைட் இஷ்யூ, போர்டு இஷ்யூ, ஸ்பீக்கர் இஷ்யூ, ஏன் இந்த சென்சார் போச்சுன்னா கூட டிவி ரிப்பேர் பண்ணி தரதுலாம் இல்லங்க. டிவி கொண்டு வந்து எங்க கடையில கொடுங்க, வேற டிவியை எடுத்துட்டு போங்க. 40 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்டார்டிங் ரேட் 11300 ரூபாய். ஸ்கிராட்ச் பண்ணும்போது ஷிம்லான் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சேர்ந்து மொத்தமா 4 பேர் போகிறதுக்கு வரதுக்கு தங்கறதுக்கு எல்லா செலவும் நாங்களே பாத்துக்கிறோம். இல்ல கோல்டு காயின் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, கோல்டு காயின் இலவசமா கிடைக்குங்க. சோனி சாம்சங்க்கு ஈக்குவலா 100% உங்களுக்கு கிளாரிட்டி குவாலிட்டி எல்லாமே இருக்கும். அண்ட் 43 இன்ச்சஸ் ஸ்டார்டிங் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் 14250 ரூபாங்க. 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம். டிஸ்கவுண்ட் போக 13538 ரூபாய். இது பாருங்க மக்களே, 32 இன்ச் டிவினா 3% டிஸ்கவுண்ட், 40 இன்ச் டிவினா 5% டிஸ்கவுண்ட், 50 இன்ச் டிவினா 7% டிஸ்கவுண்ட். 55 இன்ச்சுக்கான ரேட் 29250 ரூபாய். இதுக்கும் 7% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 27203 ரூபாங்க. ஹலோ ஜஸ்ட் மாடர்ன் மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இவ்வளவு நேரம் நீங்க டைட்டில் தமிழ் கிளிம்ஸ் எல்லாம் பார்த்து இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே சொல்றாங்க, தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம். வெறும் 99 ரூபாய்க்கு உங்களுக்கு 55 இன்ச் இருக்கக்கூடிய வெப் ஓஎஸ் டிவி தராங்க அப்படின்னா யாரு சாமி நீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. அது வேற யாருமே இல்லைங்க. ஸோ நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேடம் இருக்காங்க. மேடமுக்கு ஒரு அறிமுகமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். யூடியூப்ல டிவின்னு சர்ச் பண்ணாலே நம்ம மேடமோட முகம் எல்லாருமே கண்டிப்பா ஒரு முறையா பார்த்திருப்பீங்க. ஹாய் மேடம், வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம மக்களுக்காக இருந்தாலும் ஒரு முறை நீங்க ஒரு அறிமுகப்படுத்திக்கோங்க, நம்மளையும் நம்ம நிறுவனத்தை பத்தியும். கண்டிப்பா சார். சோ வணக்கம், என் பேரு ஷாலினி. நம்ம கம்பெனி பேரு சாய் துசாஷா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். நம்ம பிராண்ட் நேம் துசாஷாங்க. மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் எல்இடி டிவி. நம்மளோட யூனிட்ல சொந்தமா இங்க பொருள் வந்து இறங்கி ஒவ்வொரு டிவியும் நம்ம ஷோரூம்ஸ்ல இருக்குது நம்ம யூனிட்லயே ரெடியான டிவிஸ். அதனால தான் கிளாரிட்டி ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் ஆகட்டும் இப்படி கொடுக்க முடியுது நம்மளால. கண்டிப்பா மேடம். யூடியூப்ல டிவி மேனுஃபேக்சரர் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணாலே வரது வந்து பாத்தீங்கன்னா சாய் துசாஷா தாங்க. இவங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். சரி மேடம், இப்போ நம்ம மக்களுக்காக நம்மளுடைய ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன, ரொம்ப முக்கியமா இந்த 99 ரூபாய் கொடுத்து ஒரு டிவி 55 இன்ச் டிவி தரேன்னு சொல்றீங்களா, இது ரொம்ப எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் பண்ணிருச்சு. இது எப்படின்ற ஆஃபரை நம்ம ரிவீல் பண்ணிரலாம் மேடம். ஓகேங்க சார். சோ நம்ம கடைக்கு பாத்தீங்கன்னா 24 இன்ச்சஸ்ல இருந்து 110 இன்ச்சஸ் வரைக்குமே நமக்கு இருக்கு. டச் டிவிஸ், வெப் ஓஎஸ், ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி, வாய்ஸ் எமோ டிவிஸ், நிறைய மாடல்ஸ் ஒவ்வொரு சைஸ்லயுமே இருக்கு. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 24 இன்ச் உங்களுக்கு 4950 ரூபாயில இருந்தே கொடுத்துட்டு இருக்கோங்க சார். டிவில என்ன டெக்னாலஜி வந்தாலும் அடுத்த நிமிஷம் டக்குன்னு வர இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாய் துஷா தாங்க. அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜில சும்மா பின்னி பெடல் எடுக்கறாங்கன்னு சொல்லலாம். இப்போ 24 இன்ச் டிவில இருந்து இருக்குன்னு சொன்னீங்களா மேடம், அத பத்தி ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க மேடம். என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, என்ன ரேட்ல இருக்குது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன கொஞ்சம் கொஞ்சமா பாத்துறலாம் சார். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 24 இன்ச்சஸ்ங்க. 24 இன்ச்சஸ் நான் ஸ்மார்ட் டிவி, நார்மல் டிவி, ஃபுல் ஹெச்டிங்க. ஃபுல் ஹெச்டி அப்படினா 1080 பிக்சல்ல ப்ளே ஆகும். ஐபிஎஸ் பேனல் எந்த பக்கத்துல இருந்து நீங்க நின்னு பார்த்தாலும் நிழல் மாதிரி இமேஜ் தெரியாது. சோ இது சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென் டிரைவ் இப்படி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கிற டிவி. இந்த டிவிக்கான ரேட் 24 இன்ச் நார்மல் டிவிக்கான ரேட் வெறும் 4950 ரூபாங்க. இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டில நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 32 இன்ச். 32 இன்ச்ல பாத்தீங்கன்னா 4 மாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் மாடல் நான் ஸ்மார்ட் டிவி 24 இன்ச் மாதிரியே உங்களுக்கு சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென் டிரைவ் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஃபுல் ஹெச்டி டிவி. இதுக்கான ரேட் வெறும் 6700 ரூபாங்க. 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம. சூப்பர். வெறும் 6000 சம்திங்க்கே வந்து பாத்தீங்கன்னா 32 இன்ச் டிவியே நம்ம கொடுத்துறலாம். ஆமாங்க சார். சூப்பர். சரி மேடம், இப்போ இந்த டிவிக்கு எனக்கு வாரண்டி, கேரண்டி இத பத்தின ஒரு டீடைல் கொடுத்தா நல்லா இருக்கும். தாராளமா சார். நான் சொன்னது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. சர்வீஸ் வாரண்டினா என்னன்றது தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கும் இந்த டிவில எந்த பிரச்சனைனாலும் நாங்க சரி
பண்ணி கொடுத்துருவோம். ஆனா காம்பனன்ட்ஸ் ஏதாவது மாத்தணும் அப்படின்னா நீங்க காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே மேடம், நம்ம தான் மேனுஃபேக்சரர்னு சொல்றோம், திருப்பி காம்பனன்ட்ஸ்க்கு ஏன் மேடம் காசு நாங்க கட்டணும்? சரிங்க சார், அது வந்து நம்ம என்னன்னா அந்த பட்ஜெட்ல எடுக்கிறவங்களுக்காக 3 years சர்வீஸ் வாரண்டி கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம கடையிலே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பாத்தீங்கன்னா 6 மாசம் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, 1 year ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, டோட்டல் 3 yearsக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குங்க சார். சூப்பரா நமக்கு அதுக்கு தனியா ரேட் லிஸ்டும் நம்ம போட்டிருக்கோம் எல்லா கடையிலயும். 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். 1 yearக்கு இப்போ செம சூப்பரான ஆஃபர் போட்டிருக்கேன். இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இப்போ இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா 24 inch வெறும் 4950 ரூபாய்னு, அது கூட வெறும் 299 ரூபாய் கொடுங்க. 1 year ரீப்ளேஸ்மெண்ட், 2 years சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறேங்க. என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப நான் வெறும் 299 ரூபாய் கொடுத்துட்டேன்னா இந்த டிவில 1 yearக்குள்ள எந்த பிரச்சனைனாலும் பீஸ் டு பீஸ் கொடுத்துருவீங்க? பீஸ் டு பீஸ் மாத்தி தரேன் சார். டிவி உடையாம இருக்கணும். அதாவது என்னென்ன பொருளுக்கு நான் மாத்தி தரேன்றதும் தெளிவா சொல்றேன். ஏன்னா நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, டிவி வாங்குறீங்கன்னா 4 கடை ஏறி இறங்குவீங்க, அங்க சொல்லுவாங்க ஃபுல் வாரண்டின்னுவாங்க, அப்புறம் போகும்போது நான் பேக் லைட்டுக்கு தான் கொடுத்தேன், போர்டுக்கு தான் கொடுத்தேன்வாங்க. அதெல்லாம் நம்ம கடையில கிடையாது. நான் சொல்றேன், இதை ரெக்கார்ட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. டிவில லைன் விழட்டோங்க, டிவியை மாத்தி கொடுக்குறேன், பிளாக் டிஸ்பிளே வரட்டும், ஒரு சைடு படம் தெரியுது ஒரு சைடு படம் தெரியல, பேக் லைட் இஷ்யூ, போர்டு இஷ்யூ, ஸ்பீக்கர் இஷ்யூ, ஏன் இந்த சென்சார் போச்சுன்னா கூட டிவி ரிப்பேர் பண்ணி தரதுலாம் இல்லங்க. டிவி கொண்டு வந்து எங்க கடையில கொடுங்க, வேற டிவியை எடுத்துட்டு போங்க. இது 12 மாசத்துக்கும் எத்தனை முறைனாலும் நான் உங்களுக்கு மாத்தி தரேன் சார். என்ன மேடம் சொல்றீங்க? சரி மக்களே பாருங்க, ஒரு டிவின்னு எடுத்தீங்கன்னா அதுல இன்ச்சு இன்ச்சா பிரிச்சுட்டாங்க. எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருமோ எல்லா பிரச்சனைக்கும் நான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். ஆனா நீங்க வெறும் 299 ரூபாய் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதுங்க அப்படின்னு உங்களுக்கு இங்க வந்து டீடைல், அதாவது வாய் வார்த்தைகள் இல்லாம பேம்ப்ளெட்லயே உங்களுக்கு சொல்லிட்டாங்க என்னென்ன சைஸ் இன்ச் டிவிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியா என்னென்ன அமௌண்ட்ன்ற வரைக்கும் சொல்லிட்டாங்க. வேற என்ன வேணும் மக்களே? ஒரு மினிமல் அமௌண்ட் கொடுங்க. உங்க டிவியை குழந்தைகிட்ட இருந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஃபியர்லெஸ்ஸா நீங்க 365 நாளும் மைண்ட் ஃப்ரீயா நீங்க யூஸ் பண்ணலாம். சோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம மேடம் எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா சார், டிவில எந்த பிரச்சனை வந்தாலும் நான் டிவியை பீஸ் டு பீஸே மாத்தி கொடுக்குறேன். எந்த பிராண்டுமே பண்ணல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் என் சைடுல இருந்து கேட்டுப்பேன், டிவி உடையாம மட்டும் கொடுக்கணும் என்கிட்ட. சரிங்களா? அதுக்காக நம்ம வைஐபிஎல் சொன்ன மாதிரி சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா அப்படின்ற மாதிரி நொறுக்கி எடுத்துட்டு வந்து கொடுத்தா அவங்க பொறுப்பு இல்லை. சரிங்களா? டிவி உடையாம மட்டும் இருக்கணும். நம்ம 24 இன்ச்சுக்கு பார்த்தோம், 32 நார்மல் நான் 6700 ரூபாய் சொன்னேன் 3 years சர்வீஸ் வாரண்டி. அதுக்கு வெறும் 499 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1 year ரீப்ளேஸ்மெண்ட்டும் 2 years சர்வீஸ் வாரண்டியும் கிடைச்சிரும். 32 இன்ச்ல அடுத்தது ஆண்ட்ராய்ட் டிவி. ஆண்ட்ராய்ட் டிவி நம்ம கடையில எடுத்துக்கிட்டீங்கன்னா சோனி, சாம்சங், எல்ஜிக்கு எல்லாம் 70% இருந்து 80% மேட்ச் ஆகுங்க. மத்த பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எம்ஐ, டிசி எல்லாம் 100% உங்களுக்கு எந்த பிராண்ட் எடுத்தாலும் அப்படியே மேட்ச் ஆயிடும். அண்ட் இதுல ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் சவுண்ட்ல நம்ம செம சூப்பரா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். 15 வாட் ஸ்பீக்கர் கொடுத்து 30 வாட் ஸ்பீக்கருங்க. எந்த பிராண்ட்லயும் பாத்தீங்கன்னா 20 இருந்து 22 தான் இருக்கும். நம்ம கிட்ட 30 வாட் ஸ்பீக்கர் வால்யூம்ல செம சூப்பரா இருக்கும். அண்ட் 32 இன்ச்ல பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லெஸ் டிவி, வாய்ஸ் ரிமோட்னு இருக்கும். எல்லா கடையிலும் ஃப்ரேமுக்கு ஒரு ரேட்டும் ஃப்ரேம்லெஸ்க்கு ஒரு ரேட்டும் வைப்பாங்க. நம்ம கடையில 32 இன்ச்சுக்கு ஃப்ரேமுக்கும் ஃப்ரேம்லெஸ்க்கும் ஒரே ரேட்டுங்க, 7850 ரூபாங்க. சம்மருக்கு, வெக்கேஷனுக்கு நம்ம கடையில டிவி வாங்குறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் டிவில இருந்து பாத்தீங்கன்னா 3% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோங்க. சோ இந்த டிஸ்கவுண்ட் 7850 ரூபாயில இருந்து 3% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 7615 ரூபாங்க. 3 years சர்வீஸ் வாரண்டி. உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும்னா வெறும் 499 ரூபாய் கொடுங்க. 1 yearக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் 2 yearக்கு சர்வீஸ் வாரண்டியும். அப்படியே நம்ம இங்க வந்து பாத்தீங்கனாலே தெரியும் சார், உங்களுக்கு எல்லா கடையிலும் இப்படி 2 சார்ட் போட்டிருப்போம். சரிங்களா? 32 இன்ச் ஃப்ரேம்லெஸ் டிவி பாருங்க, 1 yearக்கு நான் எவ்வளவு கொடுக்குறேன்? 12150 ரூபாய். இப்ப நான் சொன்னது 7615 ரூபாயோட ஒரு 499 ரூபாய், 8120 ரூபாய். சோ இங்கே நீங்க 4000 ரூபாய் சேவ் பண்றீங்க. சூப்பர் மேடம், 4000 ரூபாய் சேவிங். டிஸ்கவுண்ட் நான் கொடுத்திருக்கேன். சோ 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டில 32க்குல 4000 ரூபாய் நீங்க சேவ் பண்ணீங்க. இன்னும் பெரிய பெரிய இன்ச் போகும்போது இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸும் உங்களுக்கு இருக்கு. சோ அடுத்து வாங்க 40 இன்ச்சஸ் பாத்துடலாம். சோ 40 இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 4 மாடல் வச்சிருக்கோங்க. ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லயே வாய்ஸ் ரிமோட், ஃப்ரேம்லெஸ் டிவி, ஃப்ரேம்லெஸ்லயே வாய்ஸ் ரிமோட். நம்ம இங்க வச்சிருக்கிறது ஃப்ரேம்லெஸ் டிவி, எட்ஜ் டு எட்ஜ் பேனல். உங்களுக்கு சினிமாட்டிக் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த டிவி மாட்டி வைக்கும்போது பிரம்மாண்டமா அழகாவே தெரியும் உங்களுக்கு வீட்ல. ஏன்னா கிளாசிக் லுக் கொடுக்கும். 40 இன்ச்
inches Android TV starting rate உங்களுக்கு பாத்தீங்கன்னா 11,300 ரூபாய். 11,300 ரூபாய்க்கு 40 இன்ச். 40 இன்ச். சம்மர்க்காக 5% டிவி சைஸ் இன்கிரீஸ் ஆகுது. அதனால டிஸ்கவுண்ட் 5% ஆக்கிட்டோம் சார். 32 இன்ச் டிவினா 3% டிஸ்கவுண்ட். 40 இன்ச் டிவினா 5% டிஸ்கவுண்ட். டிவி சைஸ் ஏற ஏற டிஸ்கவுண்ட்ஸும் நம்ம நிறைய தான் கொடுத்துட்டு இருக்கோம். சோ 40 இன்ச்சஸ்க்கு 5% டிஸ்கவுண்ட். அதாவது 11,300 ரூபாய் ஆண்ட்ராய்ட் டிவி, அதுல இருந்து 5% டிஸ்கவுண்ட் போக 10,735 ரூபாய். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும்னா வெறும் 799 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டியும் கொடுத்துறோம் சார். பெரிய பிளஸ் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஆமாங்க சார். 799 ரூபாய் கொடுத்துட்டேன்னா 365 அந்த டிவியை பத்தி நான் ஃபியரே இல்லாம 24 மணி நேரம் 7 ஓட்டலாம். உங்க டிவி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆஃபர் அதை விட தாறுமாறா இருக்கு. இப்போ என்னன்னா பாருங்க, அடிக்கிற வெயிலுக்கு இந்த சம்மருக்கு அப்படியே வேர்த்து ஊத்துது. எனக்கு முடியல. ஒரு 5 மினிட்ஸ் சின்ன கேப் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணலாமா? 5 நிமிஷம் வேணாம் சார். வாங்க ஒரு வெக்கேஷனே சிம்லாக்கு கூட்டி போறேன்னா. மேடம் சிம்லாக்கா? கண்டிப்பா சார். நீங்க மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலில மொத்தமா உங்களோட சேர்ந்து 4 பேர் போக வர தங்குறதுக்கான செலவு எல்லாமே நாங்களே பண்ணிட்டோம். என்ன மேடம் சொல்றீங்க? நான் மட்டும் இல்லாம என் ஃபேமிலியோட வா? ஆமாங்க சார், கண்டிப்பா நான் உங்களை கூட்டி போறேன். அதுக்கு நீங்க நம்ம கடையில டிவி வாங்கினா மட்டும் போதும். 24 இன்ச்ல இருந்து எந்த சைஸ் டிவி வேணா இருக்கட்டும் வாங்குனீங்கன்னா, வாங்கி பில் போட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் டிக்கெட் ஒரு பாக்ஸ்ல இருக்கும். எடுத்தீங்கன்னா இதுல ஸ்கிராட்ச் பண்ணுங்க. ஸ்கிராட்ச் பண்ணும்போது ஷிம்லான் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சேர்ந்து மொத்தமா 4 பேர் போகிறதுக்கு வரதுக்கு தங்கறதுக்கு எல்லா செலவும் நாங்களே பாத்துக்கிறோம். இல்ல கோல்டு காயின் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, கோல்டு காயின் இலவசமா கிடைக்குங்க. இது ரெண்டுமே வரலன்னா கவலைப்படாதீங்க, அஷ்யூர்டா ஏதாவது ஒண்ணு வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபரும் கொடுத்திருக்கேன். சரிங்களா? அப்ப மேடம் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, நான் ஒரு டிவி வாங்கினா நான் ஏமாந்து போகாம எனக்கு நீங்க ஆறுதல் படுத்துற விதமா ஒரு 100 ரூபாயாச்சும் கண்டிப்பா கேஷ்பேக் இருக்குங்க. மினிமம் மேக்ஸிமம் பாருங்க, குழுக்குழுன்னு வந்து வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஷிம்லா வரைக்கும் போயிட்டு வந்து இது யாருமே தரலங்க. நடுவுல பார்த்தா எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு மக்களே. சோ இதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. மேடம் அடுத்து என்னென்ன வெரைட்டி இருக்கு? அடுத்தது 43 இன்ச் சார். 43 இன்ச்ல 3 மாடல் வச்சிருக்கோம். மூணுமே வந்து வேற வேற ரகம்னே சொல்லலாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் டிவி 43ல எல்லாமே ஃப்ரேம்லெஸ் டிவி. ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் டிவி பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 70ல இருந்து 80%, மத்த பிராண்டுக்கு 100%. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிவி சோனி, சாம்சங்க்கு ஈக்குவலா 100% உங்களுக்கு கிளாரிட்டி, குவாலிட்டி எல்லாமே இருக்கும். வால்யூம்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கும். சோ வெப்ஓஎஸ் போது பாத்தீங்கன்னா நம்ம எல்ஜியோட சாஃப்ட்வேர் கொண்ட வெப்ஓஎஸ் நம்ம டிவில துசாஷா பிராண்ட்லயே வந்துடுச்சு. சோ இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், உங்களுக்கு எல்ஜி கிளவுட்ல சேவ் ஆகிறது, பிளே ஸ்டோர்ல வர்க் பண்றதாகட்டும், இன்டர்ஃபேஸே செம ஃபாஸ்டா இருக்கும். அண்ட் மார்னிங் ஒரு வெளிச்சத்துக்கும் நைட் வெளிச்சத்துக்கும் நமக்கு கிளாரிட்டி டிஃபரன்ஸ் வரும்ல மத்த டிவில, அது இந்த டிவில இருக்காது. உங்களுக்கு தி பெஸ்ட் டிவி வேணும்னா வெப்ஓஎஸ் டிவி 43 இன்ச்சஸ்ல இருந்து மத்த எல்லா சைஸ்லயுமே இருக்கு. நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். அண்ட் 43 இன்ச்சஸ் ஸ்டார்டிங் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் 14,250 ரூபாங்க. நம்ம இந்த சைஸ் டிவிக்கு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம். டிஸ்கவுண்ட் போக 13,538 ரூபாய். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கேட்டு வாங்குங்க. திருப்பியும் நான் சொல்றேன், சார்ட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கோம்ட்டு. சோ உங்களுக்கு இதுல 43 இன்ச்சஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 1,299 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும். 1 இயர்க்கு பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துறோம். 2 இயர்க்கு சர்வீஸ் வாரண்டி கொடுத்துறோங்க. சூப்பர் மேடம், ஆஃபர்லாம் வந்து தாறுமாறா இருக்குங்க. சோ அடுத்து ரொம்ப முக்கியமா இந்த 99 ரூபாய்க்கு 55 இன்ச் டிவி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதை பத்தின ஒரு டீடைல் கேட்டலாம். மேம் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 99 ரூபாய்க்கு எப்படி நம்மளால 55 இன்ச் அதுவும் வெப்ஓஎஸ் தர முடியுது, மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா சார். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கடைக்கு டிவி வாங்க தான் வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் கடையை விசிட் பண்ணாலே போதும். இந்த டோக்கன் கேட்டே கூட நீங்க வந்தா போதும். நீங்க இல்ல வெளியூர்ல இருக்கீங்கன்னா கூட நீங்க இந்த டோக்கனை கேட்டு நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். ஜஸ்ட் 99 ரூபீஸ் கட்டி உங்களோட டீடைல்ஸ் பின் பண்ணி இதை கிழிச்சு நாங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுப்போம். இதை உங்ககிட்ட கொடுத்துருவோம். இந்த சைடு இருக்கிறது ஒரு நாள் எங்களோட இன்ஸ்டாகிராம் லைவ்ல நான் குலுக்கல் போடுறேன். குலுக்கல் போட்டு டிவி நான் குடுக்கறதையும் உங்களுக்கு நான் வீடியோவே ஷேர் பண்றேன். ஒருத்தருக்கு லக்கி வின்னர், அது யாரும் தெரியாது, ஒருத்தருக்கு 55 இன்ச் வெப்ஓஎஸ் டிவி, அது 35,000 ரூபாய் மதிப்புள்ள வெப்ஓஎஸ் டிவி ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். சோ மக்களே பாருங்க, மேம் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த மாதிரி அட்ரஸோட இருக்கு. வேணா பிரைவசி காரணமா காமிக்கல. சோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பாக்ஸ்க்குள்ள மொத்தமா போட்டுருவாங்க. குழுக்கள் நடக்கும். உங்களுக்கு லக் இருந்தா நீங்களும் 55 இன்ச் டிவி வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். வெறும் 99 ரூபாய் கொடுத்து. இது ஆஃபர் சொல்றதை விட ஒரு அதிர்ஷ்டமே சொல்லலாம். மேடம் எனக்கு அடுத்த கேள்வி, அதிர்ஷ்டம் போறது ஒரே ஒரு 99 ரூபாய் கொடுத்து ஒண்ணுதான் வாங்க முடியுமா ஒரு ஆளுக்கு? எந்த மாதிரி கோல்டன் டிக்கெட் தான் டிவி வாங்கின உடனே ஒருத்தருக்கு ஒரு பில்லிங்க்கு ஒரு
கோல்டன் டிக்கெட். இத பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த 99 ரூபீஸ் பம்பர் டோக்கன் வந்து நீங்க எத்தனை வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். அப்புறம் என்ன, நமக்கு ஒரு 10 அள்ளி போடுங்க. ஒரு 990 ரூபா தானே, அடிச்சா 35,000 மதிப்புள்ள டிவி தானே, போடுங்க ஒரு 990 ரூபாய். 10 எனக்கு ஒரு 10 மேடம். கண்டிப்பா சார் போட்டுடலாம் சார். சோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அடுத்த டிவி என்ன வேலை? சோ அடுத்து பாத்தீங்கன்னா 50 இன்ச் சார். 50 இன்ச் நீங்க பாருங்க, கிளாரிட்டி நான் சொல்லணும்னே அவசியம் இல்ல, கிளாரிட்டி செம்ம சூப்பரா இருக்கும். 50 இன்ச்ல 3 மாடல் இருக்கு. ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு, கூகுள் டிவி இருக்கு, WebOS டிவி இருக்கு. 4Kங்க. இங்க இருக்கிறது ஆண்ட்ராய்ட் டிவி 4K கான கிளாரிட்டி செக் பண்ணிக்கோங்க. நார்மலா எல்லாரும் யூடியூப்ல ப்ளே பண்ணி 4K வீடியோன்னு சொல்லுவாங்க. நான் உங்களோட பென் டிரைவ்ல 4K பிக்சல் உள்ள படத்தை ஏதாவது கொண்டு வந்து இந்த டிவில போட்டு பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கோங்க. எல்லாமே 4K டிவி 50 இன்ச்சுக்கு மேல. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 24,500 ரூபாய். சைஸ் மாறுது சார், டிஸ்கவுண்டும் மாறுது. ஆமால சொல்லுங்க மேடம். 7% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் சார். சூப்பர்ங்க. பாருங்க மக்களே, 32 இன்ச் டிவினா 3% டிஸ்கவுண்ட், 40 இன்ச் டிவினா 5% டிஸ்கவுண்ட், 50 இன்ச் டிவினா 7% டிஸ்கவுண்ட். போடுங்க. சூப்பர் மேடம். சோ 7% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் 22,785 ரூபாங்க சார். சரிங்களா? இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டிக்கு வெறும் 1999 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட், 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியும் கொடுத்துறோம். ரீப்ளேஸ்மென்ட் தான் என்ன பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிருக்கீங்க. சோ அடுத்து என்ன வேலை? அடுத்து 55 இன்ச். சோ 55 இன்ச்லயும் பாத்தீங்கன்னா நம்ம 3 மாடல் வச்சிருக்கோங்க. ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு, உங்களுக்கு கூகுள் டிவி இருக்கு, WebOS டிவி இருக்கு. கிளாரிட்டி குவாலிட்டி வைஸ் நான் சொல்லவே வேணாம், செம சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஆண்ட்ராய்ட் டிவி 55 இன்ச்சுக்கான ரேட் 29,250 ரூபாய். இதுக்கும் 7% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 27,203 ரூபாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம எல்லா கடையிலயும் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நான் பிரான்ச்சஸ் சொல்லவே இல்ல. பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க மெயின் வந்து அண்ணா நகருங்க, அதுக்கப்புறம் தாம்பரம், கொளத்தூர், திருவொற்றியூர், செங்கல்பட்டு, திருத்தணி, இது மட்டும் இல்லாம விழுப்புரம், கோயம்புத்தூர், இப்போ ஆலந்தூர்லயும் நம்மளோட கடை வந்து இருக்குங்க. சூப்பர். இன்னும் அடிக்கிட்டே போறீங்க. போது லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குன்னு. இது எல்லாமே நம்மளோட ஓன் பிரான்ச் சார். எதுவுமே பிரான்ச்சைசி கிடையாது. முக்கியமான விஷயம், மத்த இடத்துல நீங்க 4 இடத்துல போய் டிவி பார்த்து தான் செக் பண்ணி வாங்குவீங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஒண்ணு நீங்க கேட்டு வாங்குங்க. எல்லாம் ஃபுல் வாரண்டி வாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்களான்னு. அடுத்தது இத்தனை பிரான்ச் இருக்கு, இது எல்லாமே உங்களோட சொந்த கடையான்னு கேளுங்க. ஏன் அப்படின்னா நீங்க சர்வீஸ்க்குன்னு போகும்போது நீங்க அந்த பிரான்ச்ல வாங்குனீங்க, அந்த பிரான்ச்ல தான் கொடுக்கணும், அந்த பிரான்ச்சுக்கு ஓனர் யாரோன்னு வாங்க. ஆனா எங்க கடையை பொறுத்த வரைக்கும் நான் எங்கெல்லாம் பிரான்ச் சொல்றோமோ அது எல்லாமே என்னோட சொந்தமான கடைங்க. அதனால நீங்க எந்த இடத்துக்கு கால் பண்ணாலும், இப்ப அண்ணா நகர்ல டிவி வாங்கிட்டீங்க, நீங்க இப்போ கொளத்தூர்லயோ இல்ல திருவொற்றியூர்லயோ நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த கடையில கொண்டு போய் கொடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியை நீங்க வாங்கிக்கலாம், புது டிவி. அது மட்டும் இல்லாம சர்வீஸ்னு வரும்போது கஸ்டமர் கேருக்கு ஒரே ஒரு நம்பர் தான் நாங்க வச்சிருக்கோம். 10 நம்பர்லாம் கிடையாது. ஒருத்தவங்க தான் வந்து எடுத்து அட்டென்ட் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு டீடைலா என்ன பண்ணுன்றது தெளிவா சொல்லுவாங்க. சோ நம்மளோட எல்லா ஷோரூம்ல 65 இன்ச் வரைக்கும் இருக்கு. 65 இன்ச்சுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பாத்தீங்கன்னா வெறும் 3,499 ரூபாய் தான். இதை தாண்டி 75 இன்ச் இருக்கு, 75ல டச் இருக்கு, 110 இன்ச் வரைக்குமே இருக்குங்க சார். வீடா பிரம்மாண்டமான மாளிகையா வாங்க நாங்க தரோம் உங்களுக்கு அப்படின்றீங்களா? ஆமா சார், இதெல்லாம் ஆர்டர் பேசிஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க சார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எல்லாம் பேசுறது பாத்தீங்கன்னா இத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு, எல்லாம் சொல்றப்போ எனக்கே ஒரு ஆசை, இதையே நம்ம ஒரு துணியா எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுது. சோ எனக்கு ஹோல்சேல்ல மொத்தமா பண்ணி கொடுக்க முடியுமா? தாராளமா சார். நீங்க எனக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்க வேண்டாம். 10 லட்சம் 15 லட்சத்துக்கு எடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. துசாஷா ரொம்ப சிம்பிளா ஆக்கிடும் டீலர்ஷிப். சரிங்களா? எங்களோட பிராண்ட் நேம் துசாஷால தான் வியாபாரம் பண்ணணும்னு சொல்லவே மாட்டோம். ஏன் அப்படின்னா எல்லாருமே டிவி ஒரு இடத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க, அவங்க பேர் போட்டு வாங்கிக்கிறாங்க, விக்கிறாங்க. ஆனா நாங்க சொந்தமா தயாரிக்கிறதுனால நான் உங்க பேரே போட்டு கொடுக்க முடியும். சரிங்களா? ஒரு பிராண்டே உங்களுக்கு உருவாக்கி தர முடியும். இல்ல கடை வச்சுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு வெறும் 6 டிவி 24 இன்ச்ல இருந்து 110 வரைக்கும் சொன்னேன். எந்த சைஸ் வேணாலும் ஒரு சைஸ்ல இருந்து 6 டிவி சொல்ல, ஒரு சைஸ்க்கு ஒண்ணு கூட எடுத்துக்கோங்க. 6 டிவி எடுத்தா போதும். 6 டிவி எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் போட்டுறேன். நீங்க உங்களோட லோகோ ஜஸ்ட் மாடர்ன்றத கொடுத்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணும்போது உங்க லோகோ சரிங்களா? டிவி ஆன் பண்ணும்போது உங்க லோகோ, டிவிக்கு மேல உங்க பேர் போட்டு கொடுத்துருவேன். அதுவும் பேர் பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டிக்கர் எல்லாம் கிடையாது. இது லேசர் பிரிண்ட், யாராலையும் அழிக்க முடியாது. ரிமோட்ல உங்க பேரு, எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல, பாக்ஸ்ல எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறேன் சார். சூப்பர்.
புதுசா இருக்கேன். வெறும் 6 டிவி வாங்க, நீங்களே வந்து உங்க சொந்த பிரான்ச் ஆரம்பிங்க, உங்க சொந்த பேர்ல உங்க சொந்த லோகோ போடுங்க. நல்லா இருக்கு மேடம். இதுக்கு பெருசா ஒன்னும் சார்ஜ் பண்றேன் சார். ஒரு டிவிக்கு 50 ரூபாய் சார்ஜ். இவ்வளவு விஷயம் பண்றதுக்கு வெறும் 50 ரூபாய் தான் சார் சார்ஜ் பண்றேன். உண்மையிலே எனக்கே ஆசை வந்துருச்சு, நம்ம ஒரு பிசினஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. சோ அதனால ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி, அதாவது நீங்களும் ஒரு தொழில் பண்ணா உங்க லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதுக்காக பார்த்து பண்றாங்க. ரியலி கிரேட். இந்த சப்போர்ட்ல யாரும் பண்ண மாட்டாங்க. யாராச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டு வந்தா போதும், அடிச்சாண்டா தூக்குடா அவனை, அட்ரா அவங்கள ஒரு 10 லட்சத்தை கட்டுறா அப்படின்னு யோசிக்கிற இடத்துல நீங்க ரொம்ப நியூட்ரலா அடுத்தவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து பண்றீங்க. ஆமாங்க சார். ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே ஒரு 10 லட்சம் 15 லட்சம் எடுத்து அந்த டிவி எப்போ வியாபாரம் பண்ணி அந்த காசை எடுக்கிறது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா லேடிஸே வந்து நான் பண்றதை பார்த்து நிறைய லேடிஸே பண்றாங்க சார். வீட்டுல இருந்தபடியே பண்றாங்க. இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா ஆர்டர் கையில வச்சுக்கிறாங்க. அவங்க கஸ்டமர் கிட்ட இருந்து காசை வாங்குறாங்க, எங்க கிட்ட இருந்து டிவி வாங்க. ஸ்பாட்லயே வந்து ப்ராஃபிட் 0% இன்வெஸ்ட்மெண்ட். ஆமா, சூப்பர்ல மேம். இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்ன, நிறைய பேர் வந்து இன்னைக்கு கையில காசு இருந்தா கூட ஒரு பழக்கம் ஆயிடுச்சு, டிவி வாங்கணுமா இஎம்ஐ தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஹேபிட் ஆகி போச்சு. சோ அதுக்கு நம்ம இஎம்ஐல தரணும். தாராளமா சார். இஎம்ஐ பாத்தீங்கன்னா 2 விதமான இஎம்ஐ. ஒன்னு வந்து கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்க கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி எடுத்துப்பாங்க, அதுக்கு மிஷின் இருக்கு. இன்னொன்னு, என்னால டிவி வாங்கணும்ப்பா, என்னால மொத்தமா என்ன நமக்கே என்னன்னா காசு வச்சிருப்போம் அந்த காசுக்கான செலவு ஏதாவது வந்துடும். கண்டிப்பா அதை ஒரு பொருள் வாங்கணும்னு நினைப்பான செலவு வந்துடும். சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காகவே கோல்டன் இஎம்ஐ ஸ்கீம், சரிங்களா? கோல்டன் இஎம்ஐ ஸ்கீம்னு நம்ம துசாஷால கொடுக்குறோம். இது எப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா நகைச்சிட்டு மாதிரி. ஓகே. எப்படி நகையை வந்து கட்டி முடிச்சுட்டு நீங்க டிவி கட்டி முடிச்சுட்டு நகை எடுக்கிறீங்க, அதே மாதிரி இங்க கட்டி முடிச்ச பிறகுதான் டிவி எடுக்க முடியும். முன்னாடியே டிவியை கொடுத்துக்கலாம், காசு வாங்க மாட்டேன்னா தெளிவா சொல்லிடுறேங்க. 12 மாசம் கட்டி தான் டிவி எடுக்கணுமா கேட்டீங்கன்னா அதுவும் வேண்டாங்க. நீங்க வந்து எப்பப்பெல்லாம் கையில காசு கிடைக்குதோ நீங்க வந்து வாரம் வாரம் கட்டலாம், தினம் கட்டலாம், மாசத்துல 4 வாட்டி 5 வாட்டி கூட கட்டலாம். ஆனா நீங்க கட்டி முடிச்சோன்னதான் டிவி எடுக்க முடியும். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இப்ப 55 இன்ச் வந்து நான் 29,250 ரூபாய் சொன்னேன். அந்த ரேட்டை போட்டு பிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த ரேட்டை போட்டு பிக்ஸ் பண்ணிட்ட உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாசம் கட்டுறீங்க. கட்டி முடிச்ச உடனே இந்த ரேட் இப்போ 29,250 ரூபாய்ன்றது வந்து ஒரு 35,000 ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ரேட் என்ன ரேட்டுக்கு பிக்ஸ் பண்ணீங்களோ அந்த ரேட்டுக்கே நான் கொடுத்துருவேன். டிவியோட ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் அதே ரேட்டு கொடுத்துறேன். இல்ல இது வந்து 20,000 ரூபாய் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது, இங்க 29 போட்டேனே அப்படின்னா 20,000 ரூபாய்க்கே நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த காசு எக்ஸ்ட்ரா கட்டல, இறங்கின காசுக்கே கட்டிட்டு எடுத்துக்கலாம். இதுல இன்னொரு விஷயம், இப்ப ஆஃபர் கரண்டா ஆஃபர் டிஸ்கவுண்ட் எல்லாமே போட்டிருக்கோம். இந்த ஆஃபர்ஸையும் இந்த கோல்டன் டிக்கெட் ஆகட்டும், இந்த 99 ரூபீஸ் பம்பர் டோக்கன் ஆகட்டும் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாசத்துல எடுக்கிறவங்க எல்லாருக்குமே கட்டி முடிக்கிறவங்க சூப்பர், இந்த வருஷம் முடிஞ்சிருக்கணும். ஆமா, முடியும் போது அந்த ஆஃபர்லயும் எடுத்துக்கலாம். சோ மக்களே, வேற என்ன வேணும், கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லா விதமான சர்வீஸும் கொடுக்குறாங்க. சொந்தமா என் வீட்டுக்கு டிவி வேணுமா வாங்கிக்கோங்க. என் ஆபீஸ்க்கு ஒரு 10 மானிட்டர் போடுற மாதிரியான சின்னதா ஒரு 24 இன்ச்ல இருந்து ஒரு டிஸ்பிளேக்கு மட்டும் வேணுமா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தராங்க, வாங்கிக்கோங்க. இல்லங்க இதே நான் ஒரு தொழில் வாய்ப்பா மாத்திக்கிறேன் அப்படின்னு கேக்குறீங்களா, அதுக்கும் வருமான வாய்ப்பும் தராங்க. ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல 6 டிவி வச்சு ஆரம்பிச்சா கூட உங்க தொழிலுக்கு ஃபுல் சப்போர்ட். 30,000 ரூபாய் போதும் சார், பெருசா எல்லாம் தேவையில்லை. 30,000 ரூபாய் இருந்தா போதும், நீங்க சிம்பிளாவே வியாபாரம் பண்ணிடலாம். பேசிக்கான டிவிஸ் வாங்கி பண்ணிக்கலாம். சோ எல்லா விதத்துலயும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்றாங்க மக்களே. சோ இமிடியேட்டா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, நம்ம மேடம் சந்திங்க, குழு சிம்லா போயிட்டு வாங்க ஃபர்ஸ்ட். சோ ஒரே ஒரு டிவி வாங்க, சிம்லா போற ஆப்ஷன் உங்களுக்குமே இருக்கு. வெறும் 99 ரூபாய் கொடுங்க, இந்த மாதிரி ஒரு 55 இன்ச் வெப் ஓஎஸ் டிவி வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புமே இருக்கு. எல்லாத்துக்குமே நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு நம்பர் கீழ இருக்கு பாருங்க, அதுக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு டாடா, பை பை. தேங்க்யூ.